சங்கீதக்காரன் சொல்றாரு, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்கிறது, உம்முடைய வார்த்தையை வைத்து அதை உயிர்ப்பியும் அப்படிங்கிற. நீங்களும் நானும் உருவாகிறதுக்கு எது காரணம் தெரியுமா? இறைவார்த்தை தான். கடவுளுடைய வார்த்தையால் நாம் என்ன பண்ணப்பட்டோமா? ஜெனிப்பிக்கப்பட்டோம் என்று பேதுரு எழுதுகிறார். தேவ வார்த்தையால் நாம் ஜெனிப்பிக்கப்பட்டோமா? அப்ப கர்த்தருடைய வார்த்தை என் வாழ்க்கையை எந்த உயரத்துக்கும் கொண்டு போக வலியதா இருக்கிறது. எந்த நன்மையும் எனக்கு கொடுக்க வலியதா இருக்கும்போது, அப்ப அந்த வார்த்தை மேல நமக்கு ஒரு ஆவல் இருக்கணும், தீராத பசி இருக்கணும் அந்த வார்த்தை மேல. ஆனா நிறைய பேர் கடவுளுடைய வார்த்தையை எப்படி கேட்பாங்க? சலிப்பா. இன்னைக்கு இருக்கிற அதுவும் கிறிஸ்தவ வட்டாரத்துல பாத்தீங்கன்னா பாடல்லாம் குசியாயிடுறான். பாட்டுனா போதும் பரவசமாயிடுறான். அப்படியே நல்ல ஒரு இசைக்கருவி, மைக், கிட்டார், அப்படி ட்ரம்ஸ் அது போட்டு பாடினா எவ்வளவு மணி நேரம்னாலும் 12 மணி நேரம் என்னது அப்படியே வைப்ரேஷன்ல இருக்கிறான். ஆண்டுடைய வார்த்தையை கொஞ்சம் தியானிப்போமானா ஒரு அரை மணி நேரம் ஆனா போதும். இந்த பாட்டு, இந்த இசைக்கருவி இதெல்லாம் வச்சு அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவோ அப்போஸ்தலர்களோ பாடி கச்சேரி எல்லாம் நடத்தல. ஆண்டவருக்கு ஆர்கெஸ்ட்ரா நடத்தல. உண்மைதானே? சொல்றது உண்மையா இல்ல? இருக்குன்னா சொல்லிருங்க. இப்பயே எல்லா பிரதர் பேதுரு இடத்துல ஆர்கெஸ்ட்ரா வச்சார் பிரதர். தாவீது பாடினார். தாவீது எப்படி பாடினார்? இன்னைக்கு பாடுற மாதிரி பாடினாரா? யாராவது பார்த்துட்டு வந்தீங்களா? அப்படிலாம் இல்ல. அவர் பாடினார்னு இருக்குது. பைபிள்ல பாட்டுங்கிறது இருக்குது. பாட்டு வழியில கடவுளை ஆராதிக்கலாமா? இருக்குது, உண்மைதான். அதுக்காக என்ன ஆயிடக்கூடாதுன்னா, சாம்பாருக்கு ஒரு கொத்து உருவி என்ன செய்யலாம்? கருவேப்பிலையே போடலாம். சாம்பார் முழுக்குமே கருவேப்பிலையா இருந்தா எப்படி இருக்கும்? அது மாதிரி எதுவுமே ஒரு அளவோடு இருந்தா என்ன இல்ல, பிரச்சனை இல்லை. அளவை மிஞ்சும் போது அமிர்தமும் அது நஞ்சாக மாறியது. பாட்டு இருக்கலாம், தப்பு இல்லை. பாட்டு மட்டுமே ஆராதனை போகும்போது அங்க தப்பு வருது. நான் எப்பவுமே சொல்லுவேன், ஆராதனை என்பது உங்க வாழ்க்கையில் இருக்கணும். நீங்க எப்படி வாழ்றீங்களோ அதான் கடவுளுக்கு மகிமையை ஒழிய பாட்டை பாடி அவரை ஏமாத்திட்டு போக முடியாது. பாட்டை பாடி அவரை என்ன பாட்டுக்கு மயங்குகிற அன்னைக்கு நாளுக்குள்ள அரசர்கள் அவரு. அன்னைக்கு அரசர்கள் தான். யாராவது ஒரு பெரிய புலவர் வந்தார், ஒரு பாட்டு எடுத்து விடு, இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இவர் ஒரு நல்லவர், வல்லவர், அப்படி இப்படின்னு புகழ் தள்ளவன இந்த பொற்காசுகள் வாங்கிட்டு போவார். இயேசு அப்படி மயங்குறவரா? சொல்ல வரது உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்க எப்படி வாழ்றீங்கன்னு தான் பார்த்து கடவுள் உங்க ஆராதனையை அங்கீகரிப்பாரே ஒழிய, நீங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு என்ன வேணாலும் பாடும்போது எல்லாத்தையும் அங்கீகரிப்பாருன்னு சொல்ல முடியாது. காயினும் ஆபேலும் பலி செலுத்தினாலும் ரெண்டையுமே அங்கீகரிக்கலையே ஆண்டவர். ஆபேலுடைய பலி மட்டும் தான் அங்கீகரிக்கிறாரு. இப்ப என்ன காரணம்? காயினுடைய பலியிலையும் காயினுகிட்டையும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு தானே அர்த்தம். அப்ப நீங்களும் நானும் வாழ்ற வாழ்க்கை தான் கடவுளுக்கு ஆராதனையா போகுமே ஒழிய, நம்ம வாயில புகழ்றதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் என்ன செய்யல, இருக்க போறது இல்லை. கடவுள் அதுல எல்லாம் மயங்கி தெரியணும் அவசியம் இல்லை. அவர் கோடான கோடி தூதர்கள் அங்க பாடிட்டு இருக்காங்க. கோடான கோடி தூதர்கள் எப்போதுமே ஆண்டவரை பரிசுத்தர் 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 என்று ஆர்ப்பரித்துக்கிட்டே இருக்கிறாங்க. உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது எல்லாம் என்ன தெரியுமா?